மறக்காம பக்கத்துல இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அது பக்கத்திலேயே கைப்புன்னு ஒண்ணு இருக்கும். அத கொஞ்சம் கட்டாயமா குடுங்க நண்பர்களே. நீங்க குடுத்தா தான் கொஞ்சம் மத்தவங்களுக்கும் வீடியோ போய் சேரும். மறக்காம வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏய் அவன் எவ்வளவு வந்தேன்னு வச்சுக்க சொத்தைய எண்ணிடுவேன். இல்ல தோட்டத்துக்கு போறது யாரு? மாங்க பிஞ்ச போற ஆஞ்சி போட்டு போயிருது. ஏ பயவலியா நோடியாங்க. நின்னு கொஞ்சம் பேசணும்ல. ஊருக்குள்ள போனா பேசவே முடியல. நான் போறேன். இப்பெல்லாம் வாணி மறிச்சு பேசாது, எனக்கு பயமா இருக்கு. எனக்கு உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. ஐயோ எதுக்கு என்ன பார்த்து பயப்படுத? எனக்கு உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. நான் என்ன இதுக்கு பிடிச்சா கிள்ளுனா இல்ல கண்ணத்தை பிடிச்ச கிள்ளுனா? என்ன இப்பெல்லாம் பேசுறியா? பின்ன இங்க பாரு, எதுக்கு பிள்ளை என்ன பார்த்து பயந்து பயந்து போற? நான் ஒன்னதான் பார்க்க வரேன், வெறும் தெரியலதே. எங்க அம்மைக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். நான் போற வழி விடுங்க. கிட்ட வராதியே. எப்ப சொன்ன கேள்வி, எதுக்கு பிள்ளை என்ன பார்த்து பயந்து பயந்து போற? எப்ப நான் எதுக்கு பாக்கேன்னு உனக்கு தெரியல. வழி விடுங்க. எங்க அம்மா ஏன் சொன்ன போறேன். பாரு அத ஆத்துல யாரும் இல்லல்ல. எங்க அம்மா சீக்கிரம் தண்ணி பிடிச்சிட்டு வான்னு சொன்னாவ. சரி இங்க பாரு, கோயிலுக்கிட்ட வருவியா? நம்ம சொல்ல முடிய சாமி கோயில் இருக்குல்ல, அது பக்கத்துல வருவியா? அங்கல நான் வர மாட்டேன். உனக்கு நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன்ல. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். உனக்கு வலையெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன்ல. சொல்ல முடிய சாமி கோயிலுக்கிட்ட வருவியா 6 மணிக்கு? அங்கல எங்க அம்மா விட மாட்டாவ. ஏதாவது சொல்லிட்டு வாப்ல, தண்ணி பிடிச்ச போறேன்னு சொல்லிட்டு வாப்ல. மாட்டேன். எப்படியாவது வாப்ல. எப்ப உனக்கு எனக்கு பிடிச்சிருக்காப்ல. இங்க பாருங்க, இப்பல பேசாதியா. வழிய விடுங்க, நான் போறேன். வழிய விடுங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கும்ல. உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள குட்டி எல்லாம் பெத்துக்கிட்டு வாழணும் ஆசையா இருக்கும்ல. இங்க பாருங்க, சும்மா இருங்க. இப்பல பேசாதியா, நான் போறேன். நிஜமா தான் சொல்றேன். உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள குட்டி எல்லாம் பெத்துட்டு வாழணும் ஆசைப்படுறேன்ல. நான் எங்க அம்மா கிட்ட கூட சொல்லிட்டேன். எங்க அம்மா இன்னும் யாருன்னு சொல்லல. எங்க அம்மா கிட்ட சொன்னேன், எனக்கு ஒரு பிள்ளைய பிடிச்சிருக்கு, நான் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணாலும் பண்ணுவேன்னு சொன்னேன். எங்க அம்மா இன்னும் ஒன்னும் சொல்லல. இந்த பாரு, நீ சரின்னு சொன்னாதான் நான் எங்க அம்மா கிட்ட நீ தான் சொல்ல முடியும். எனக்கு பிடிக்கலையா? எனக்கு பயமா இருக்கு. எங்க அப்பா வேற பணக்காட்டுக்கு போவ. வழிய விடுங்க, நான் தண்ணி எடுத்துட்டு போகணும். இப்ப இது மாதிரி பேச முடியாது. சரி அப்ப சொல்ல முடிய சாமி கோயிலுக்கிட்ட சாயங்காலம் போல வருவியா? கற்கள் விட்டு ஒரு 5 மணி போல வரியா? மாட்டேன். நீங்க வழி உள்ள பண்ண கத்திடுவேன்னு சொல்லிட்டேன். எனக்கு உங்களை பார்த்த பயமா இருக்கு. ஏன் என்ன பார்த்து பயப்படுதா? உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. என்ன முரட்டாட்டமா இருக்கியா? முரட்டாட்டமா இருக்கேனா? ஆமா. அதான் பார்த்து பயப்படுத்தியோ? எல்லாம் உனக்காக தான். எனக்காகவா? ஆமா, நல்லா வாட்டு சட்டமா இருந்தா தானே உங்க வீட்டுல பொண்ணு கொடுப்பாவ. ஆமா ஆமா. மாப்பிள்ள நல்ல வாட்டு சட்டமா இருந்தா தானே பொண்ணு கொடுப்பாவ. வழி விடுங்க. எவ்வளவு பிடிச்சிருக்கா? வழி விடுங்க, என் தங்கச்சி வந்துருவேன், நான் போறேன். அவளுக்கு ஒரு 6 நிமிஷம் கொடுத்தா போதும். கோயில்கிட்ட வருவியா? அந்த சொல்ல முடிய சாமி கோயில்கிட்ட வந்துருன்னு. நீங்க வழி விடுங்க, நான் போகணும். சரி போ. இங்க பாருங்க, இடுப்பெல்லாம் கிள்ளக்கூடாது. சரி சரி கிள்ள மாட்டேன் போ. ஏதாவது பண்ணினீங்கன்னா குடம்பு இருக்கு, மண்டே பொழந்துருவேன். சரி போ. இடிக்க கூடாது. சரி இடிக்க மாட்டேன் போ. அன்னைக்கு இப்படிதான் சொன்னீங்க, எப்படி இடிச்சிட்டு போனீங்க? நல்லா இருந்துச்சா? போங்க. இது ஒரு ட்ராக்ல ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு. சாயங்காலம் வந்துருவல, அந்த சொல்ல முடிய சாமி கோயில்கிட்ட வந்துருன்னு. அவன் என் தம்பி தான், அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி ஒண்ணு இல்ல, இடுப்பு நல்லா இருக்கு. இதுக்குதான் தினமும் வயலுக்கு வர போலுக்கு விட மாட்டேங்க.
பொம்பளை பிள்ளையே உனக்கு ஆகாது. நீ தான் இருக்கிற இதை பார்க்க. சித்தி கல்யாணத்துக்கு சமைச்சிடாவ. சித்தி 5 கிலோ வேணும் 6 கிலோ வேணும்னு கட்டி கிடக்காவ. நீ இங்க பாத்துக்கிட்டு இருக்கா? எல்லாம் உன் கருவாயை திறக்காதுல, உன் கண்ணில் போய் பட்டிருக்கேன் பாரு. வேறு நம்ம ஒரு கேள்வி கண்ண மட்டும் பட்டியோ. இன்னைக்கே அவ்வளவுதான் உனக்கு பாத்துக்க. ஏற்கனவே உனக்கு தலைக்காட்டுல பொண்ணு பார்த்தாவலாம். நீ உரமுட வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கி போட்டுக்காம போலுக்கு டிராக்டர் தூக்கிட்டு போய் தான் வாங்கிட்டு வரணும். ஏன் டிராக்டர் எடுத்துட்டு போ. சரில சரி உனக்கு 10 வச்சிடாத. முயற்சி பண்ணி பாக்குறேன். அட பாவி போயில வாங்கல போய் பட்டிருக்கேன் பாரு. எவ்வளவு நாளா ஓடுது? பச்சை புள்ள நேசம் இது, பச்சை புள்ள காதல் இது. உனக்கு தான் பொம்பளை பிள்ளையே ஆகாது இல்ல. போ போ. சரி எனக்கு பொம்பளை பிள்ளையே ஆகாதுப்பா. ஆமா உனக்கு கட்டிக்க நம்ம ஒரு பிள்ளை கியூல நிக்குதான். இன்னும் கொஞ்சம் முகத்தை வரப்பா வச்சுக்கிட்டாதுல. நம்ம ஒரு பிள்ளைகள் கையில விட்டு சிக்கிறாத. ஆமா கொழுப்படுத்து காதலிச்சுட்டு அலைவாளுங்க. பிரிச்சு வைக்காம என்ன பண்ணுவேன்? ஏத நீ எல்லாம் காதலிக்கவே மாட்டா? எனக்குலாம் காதலே வராது. வராதா? உனக்கு காதல் வராது. எனக்குலாம் காதல் வராது. நானும் எவளையும் காதலிக்க மாட்டேன். போல எத்தனை வருஷம் நீ இதை சொல்ல போறேன்னு நானும் பாக்குறேன். உன்னையே ஆட்டி படைக்கிறதுக்கு ஒருத்தி வராமலா போயிருவா? இந்த கிங்ஸ் ஆட்டி படைக்கிறதுக்கு ஒருத்தி வருவா பாரு. அவ ஆட்டி படைக்கிறதுக்கு நான் இருக்கேன். அதுக்குத்தான் நான் காதலிக்கவே மாட்டேன். இதுக்குத்தான் எனக்கு பொம்பளை பிள்ளையே பிடிக்காது. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு சேட்டைக்காரி உனக்கு வரல. வருவாடா இந்த சாம் சொல்றேன். கண்டிப்பா உனக்கு வருவா. அதெல்லாம் இங்க நடக்காது. போய் வாழைக்கு தண்ணி போய். பாவி பையன் 22 வயசு தான் ஆகுது. எருமா கடா மாதிரி இருக்கான். இவன் மட்டும் வராம இருந்திருந்தா வந்து கெடுத்து விட்டுட்டு போயிட்டான். சொல்ல முடிச்சாம கோயிலுக்கு வருவா. அப்படி கிள்ளி விட்டுறணும். சின்ன கொடுத்தோம் அச்சாரத்தை அங்கேயே போட்டணும். அப்புறம் எங்க நம்மளை விட்டு போவா. போயும் மாட்டது காலே இல்லன்னு அந்த பைல்வான் ரங்கநாதன்கிட்ட போய் மாட்டிருக்கேன். அவனுக்கே பொம்பளை பிள்ளைனாலே பிடிக்காது. அதுவும் ஒன்ன கண்ட அறவே அவனுக்கு பிடிக்காது. அவங்கிட்ட போய் சிக்கிட்டு வந்திருக்கா. அவ சிக்கிட்டு வந்து எவ்வளவு பவ்யமா நிக்கா பாத்தியா? இந்த ட்ரிப் மட்டும் நம்ம பஞ்சாயத்துல மாட்டணும்னு வச்சுக்க. நான் அதான் ஏற்கனவே சொன்னேன், சொல்ல மாட்டேன் சாமி கோயில் உண்டியில இருந்து துட்ட களவாங்காதீங்க டி. சாமி கண்ணை குத்திரணும். எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டியலா? இப்ப என்னடி பண்ண? ஊருக்குள்ள போறதுக்கே பயமா இருக்கு. சொல்ல மாட்டேன் சாமி கோயில இருந்து துட்ட களவாண்டு விட்டோம். இப்ப அது மட்டும் வராது, பஞ்சாயத்துல எல்லாமே வந்துடும். மல்லிகா வீட்டுல மாங்காய் திருநது, செவந்தி வீட்டுல செவந்தி பூ திருநது, மணி தாத்தா வீட்டுல கொய்யக்காய் திருநது, சொக்கனை வீட்டுல கோழி திருநது, ஈசாக்கு தாத்தா வீட்டுல சாக்கு திருநது. எல்லாரும் வந்து இதுதான் சாக்கு போக்குன்னு அத்தனையும் வந்து சொல்லி தீத்துட்டு பேர்வாளுவ. இல்லாதெல்லாம் பழிச்ச மொத்துவ தெரியுமா? பள்ளிக்கூடத்துல வேற போட்டி கொடுத்துருவாவ. டீச்சர் வேற நம்ம முட்டைங்கால் போட்டு அடிக்க வைப்பாவ. ஹெட்மாஸ்டர் ரூமுக்கெல்லாம் நம்மளை கூட்டிட்டு போவாவ. யாருக்குன்னவே ஹெட்மாஸ்டர் என்ன சொன்னாவ? இனிமேல் உங்க மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சு, நானே டென்ஷன்ல இருக்கேன். நீ ஆமட்டி எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி ஒட்டுமொத்த பயத்தை ஒரே நிமிஷத்துல கொடுக்க. ஒட்டுமொத்த பயத்தை ஒரே நிமிஷத்துல கொடுக்கணும். இவ்வளவு வெளியில வரும்னு சொல்ல வரேன். எத்தனை நேரம் தான் இங்க ஒளிஞ்சு கிடக்க முடியும்? எப்படி நம்ம ஒரு காலையே கண்டுபிடிச்சிருவாவ? என்னடி பண்ண? காரக்களோடதுக்குள்ள வீட்டுக்கு போறேன்னா அவ்வளவுதான். யாருக்குனவே எங்க அம்மா கார்பட்டி காய்க்கிறதுக்கு முள்ளு தச்சிட்டு வானவ. நான் பயத்துல இங்க ஒளிஞ்சு கிடக்க. ஒரே ஒரு கலக்கனவுக்கு தானே சொல்ல முடிச்சாமி கோயில்ல துட்ட திருடணும். அதுக்கு என்ன பாடு அனுபவிக்கும் பாத்தியா? ஆமா டி, இனிமேல் அங்க கைய வைக்க கூடாது. டி அங்க இருக்கவள இசிக்கமன் கோயிலே, அங்க நிறைய துட்டு கிடக்கு தெரியுமா? போறவிய பைக்ல போறவிய பஸ்ல போறவிய அப்படியே அள்ளி வீசிட்ல போறாவ. ஏ தாய், அவிய தவசிலா பூசாரியா இருந்தாவ. அவிய லேட்டரா எந்திப்பாவ. அன்னைக்கு நான் எங்க அப்பா கூட ஆஸ்பத்திரிக்கு போனோம்ல சைக்கிள்ல. அன்னைக்கு எங்க அப்பா கூட நானே போட்டாவல. நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அங்க நிறைய துட்டு கிடக்கும். ஏ தாயே, 5 பைசா 10 பைசா 20 பைசா 30 பைசா. ஏ அப்ப என்ன துட்டு போடுதாவ தெரியுமா? அப்படியே அள்ளிதான் வீசுதாவ. அப்போ இனி பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இனி சொடலமடசாமி கோயில் வழியா போகக்கூடாது. இசைக்கம்மன் கோயில் வழியா தான் வெட்டி போகணும். அந்த சாமி கண்ணை குத்தாதா? ஓ கண்ணை நான் குத்தி விடுறேன். இதற்கு எந்த கண்ணிட்டு உனக்கு குத்தி இருக்கு? இல்ல கேட்டேன்.
சித்தி எந்தப்பழ மிட்டாய் வாங்குவோன்னு அப்பதான் டேஸ்டா இருக்கும். எந்தப்பழ மிட்டாய் இல்ல, நெல்லிக்காய், மாங்காய், சீனி கிழங்கு எல்லாமே வாங்கலாம். சரி, அப்ப இனி நம்ம அந்த கோயில் வழியாவே போவோம். இட்டி நம்ம கரையில அங்கிட்ட வயலுக்கு போவாத போட்டு நமக்கு எடுக்க தெரியாததா. இட்டி சபா என்னடி அன்னைக்கு சொக்கனே வீட்ல கோழி வெடக்கோழி அது வேற 40 ரூபாய்க்கு தம்பி வாங்குனா. 40 ரூபாயா? இட்டி ஒரு கோழி 100 ரூபாய் இப்போ. ஏ தாயே, இட்டி அந்த பரிமாணம் நம்ம நல்ல ஏமாத்தி தட்டி வெறும் 40 ரூபாய் தம்பி தந்தா. 40 ரூபாய் தந்தாளா? நீ என்ன சொல்லவே இல்ல? என்ன சொன்னம்ல அது 30 ரூபாய் தரவேன்னு சொன்னா. நாளைக்கு அப்ப கோழில தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அந்த சரி இரு, நான் 10 ரூபாய் தரேன்னு சொல்லி தந்தா. எட்டி இந்த வாரம் லீவ் விட்டோன்னே சைக்கிள் வாடகை நீ தான் கொடுக்கணும். 1 மணி நேரத்துக்கு இப்ப 2 ரூபாய் கிட்டாவ தெரியுமா? ஏ தாய் என்ன சொல்லுத? ஆமா, பஞ்சர் ஒட்டுறக்காரர் சைக்கிள்காரரு இனிமேல் 1 மணி நேரத்துக்கு 2 ரூபாயா? நீங்க வேண்டவங்க சைக்கிள் வேண்டான்னு சொல்லிட்டோம்ல. சொல்லுங்க, நமக்கே சைக்கிள் ஓட்டதுக்கு அது மட்டும் தான் கிடைக்குது. பெருமை பீத்திட்டு இருக்கியோ? அதான் கோழி வித்த 40 ரூபாய் இருக்குல்ல நம்ம உண்டியல்ல, அத வச்சு ஆளுக்கு 2 மணி நேரம் வாங்குதான். 10 ரூபாய் வரும் தெரியுமா? ஆனா சைக்கிள் ஓட்டி பழகிருவோம்ல. அவ இருக்கால, நம்ம எசிக்காம இருக்கால, இல்ல அவ பேச்சமா. ஆமா, அவ இப்ப சைக்கிள் அரைப்படல் போடுவா தெரியுமா? ஏன் தாய் அவ போடுவாளா? இந்த வாரம் நாம சைக்கிள் வாடகை எடுக்கோம், நாம அரைப்படல் போடுதோம். 40 ரூபாய் என்ன, அடுத்த கோழி யார் வீட்லயாவது ஆட்டை போட்டுடலாம். ஏட்டி உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம லாசர் வீட்ல என்ன புதுசா 3 கோழி பிடிச்சு விட்டுருக்காவ தெரியுமா? 3 கோழி இப்பதான் குஞ்சு கோழியை பிடிச்சு விட்டுருக்காவ. இன்னொரு 10 நாள் போட்டோம் வெட்டக்கோழி ஆயிரும். 40 ரூபா இல்ல, அந்த பரிமள கட்ட 50 ரூபான்னு விற்கிறோம். தண்ணி தாகமா இருக்குது, நம்ம கிங்சன் தோட்டத்து வழியா போமா? கெட்டி 3 மணிக்கு பஞ்சாயத்து, அதுக்கு ஒரு முடிவை சொல்லு கட்டி. இன்னைக்கு மட்டும் பஞ்சாயத்து வச்சுக்கணும், அவ்வளவுதான். அடிச்ச ஊரட்டு நம்மள துரத்திடுவாவ. எங்க அம்மைக்கு தான் தெரிஞ்சா அவ்வளவுதான். எனக்கு பயமா இருக்குது. ஆமா, உனக்கு மாட்டதுக்கு ஆளே இல்லைன்னு அந்த பயிர்வான் கிட்ட போய் மாட்டியிருக்க. அவன் விட்டு வைப்பானா? அவன் இதான் சாக்குன்னு நம்மள நல்ல பஞ்சாயத்துல கோத்து விட்டுட்டான். தங்கங்கலவி, வடவி கலவி, மொட்டை பாப்பாத்தி எல்லாம் முதல்ல பஞ்சாயத்துல நிக்குது. நாம இன்னும் ஊருக்குள்ள போகாம இப்படி வயக்காட்டு வழியா சுத்தி தொலைஞ்சா வலை போட்டு பிடிச்சிருவாவ. என்னடி பண்ண? ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி? பஞ்சாயத்து கூட்டினவனே பஞ்சாயத்தை கேன்சல் பண்ணணும். துட்டு விஷயத்துல அவன் ரொம்ப கராலா இருப்பான். போட்டுருவோம், 40 ரூபாய் இருக்குல்ல, 40 ரூபாய் கொடுத்து எப்படியாவது கேன்சல் பண்ணி விட்டுருவோம். டீ பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல வர்றது சாரோன்னு 40 ரூபாய் இல்ல 30 ரூபாய் கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு கேன்சல் பண்ணிட்டு போயிருவான். எதுக்கு டென்ஷன் ஆகிக்கிட்டு? சரி சரி, அந்த சாரனை பார்த்து 30 ரூபாய் கொடுத்துட்டு வரேன். அப்ப சைக்கிள் எப்படி ஓட்டுவேன்? நாளா கழிச்சுதான் சனிக்கிழமை, 1 மணி நேரத்துக்கு 2 ரூபாய். என்ன செய்வேன்? சைக்கிள் ரொம்ப முக்கியம். இப்ப என்ன பண்ண சொல்ற? அப்போ பஞ்சாயத்துல மாட்டினா பல கேஸ் நம்ம மேல திரும்பிடும் தெரியும்ல. எனக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? சாட்சிக்காரன் கால்ல விழுத விட சண்டைக்காரன் கால்ல விழுது எவ்வளவோ மேலே. அந்த சாரனுக்கு 30 ரூபாய் இல்ல 20 ரூபாய் கொடுத்தா கூட அவன் கேன்சல் பண்ணிடுவான்னு எனக்கும் தெரியும். ஆனா இப்ப நம்ம அங்க போக கூடாது. 20 ரூபாய் நமக்கு லாஸ் ஆயிரும். நான் நேரா அந்த கிங்ஸ் பையனை பார்க்க போறேன். வேண்டாம் சொன்னா கேளு. வேண்டாம், அவங்கிட்ட போய் நான் பேசுவேன். நாங்க ஒண்ணு எடுக்கல, நீங்க தெரியாம பஞ்சாயத்து கூட்டினு அப்படி நடிச்சுக்கிட்டவே நிப்பேன். அவன் நம்பவே மாட்டான். எப்படி நம்ப வைக்கணும்னு எனக்கு தெரியும். வேண்டாம் சொன்னா கேளு. எதுக்கும் 20 ரூபாய் அந்த சாரனுக்கு கொடுத்து போடுவோம், பஞ்சாயத்தை கேன்சல் பண்ணிட்டு போயிருவான். இது வரைக்கும் நம்ம அப்படிதான் தப்பிச்சிருக்கோம். சொன்னா கேளு. 20 ரூபாய் சைக்கிள் ஓட்டதுக்கு வேணும். அப்படியே ஐஸ் வாங்கி திங்கிறதுக்கு ஆளுக்கு 4 அண்ணா. சேமியா ஐஸ் 30 பைசாவா மாத்திட்டாங்க. பஞ்சாமத ஐஸ் 1 ரூபாய். அப்படியே ரசனா வாங்கினா 1.5 ரூபாய். இதுக்கெல்லாம் துட்டுக்கு எங்க போவ? அது கரெக்ட் தான். சரி, நல்ல முடிவா நீ எடுத்திருக்க. அப்போ கிங்சன் என்ன போய் பார்க்கலான்னு சொல்லுதே. அவனெல்லாம் அண்ணன்னு சொன்னா எனக்கு கோவம், கெட்ட கோவம் சொல்லிவிட்டேன். ராஸ்கல் அண்ணனா? உனக்கு அத்தான் தானே? எருமை, அந்த பையன் எனக்கு அத்தானாங்க. சை சானியா எனக்கு போய் அத்தான வந்து வாச்சிட்டான். கள்ள பையன் என்ன கொட்டு கொட்டுதாயே என் மண்டைய. சரி சரி, நேத்து கடத்தாத 3 மணிக்கு பஞ்சாயத்து. சரி சரி, நான் முதல்ல போய் நிக்கேன் சரியா? பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க. அவங்கிட்ட எப்படி பேசி நடிக்கணுமோ அப்படி நடிச்சு பஞ்சாயத்தை கேன்சல் பண்ண வச்சிருவோம். அப்புறம் அதே மீறி பஞ்சாயத்து கூட்டினா அங்க போய் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். வாங்க. எப்படி
எப்படியாவது வீட்டுக்கு போய் அவங்கிட்ட பேசிடணும். எப்படி நான் முன்னாடி போறேன், பின்னாடியே வாங்க. நம்ம எல்லாரும் ஒண்ணா போனா சந்தேகம் வந்துருமுட்டே. அது சரிதான். அட நம்ம குடும்பியா என்ன இசை உங்க ஜாலியை பார்த்துட்டு போனா. சும்மா ஊருக்காரங்க எல்லாம் கொட்டு வாங்கிட்டாலே நீ இந்த மாதிரி என்ன பேசப்படாது, எனக்கு ரொம்ப கோவம் சொல்லிவிட்டேன். இருக்கிற சில்லுண்டு மாதிரி சில்லு போல பேச்ச பாரு ஏழு ஊருக்கு என்ன குழந்தையால. அப்புறம் என்ன உங்க அக்கா எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஒட்ட வாங்கிட்டு பேராதியே சொல்லிட்டேன். என்ன குழந்தையாளுக்கு ரொம்ப தான் கோவம் வருது. குழந்தையால வலையில பாசி ஏதாவது வேணுமாமா? ஒரு மண்ணும் வேண்டாம். அப்படி சொல்லாதமோ, உனக்கு ஏதாவது வேணா அத்தாங்கிட்ட கேட்கணும்னு. அத்தானா? இவ இப்ப எனக்கு அத்தானா? என்ன குழந்தையால அக்கா நல்ல சுகமா இருக்கலாமா? அக்கா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஓ விஷயம் அப்படி போகுதா? ஏட்டியலே ஓ விஷயம் அப்படி போகுதா? அப்புறம் அக்கா சாப்பிட்டலா? இன்னைக்கு வச்சிருந்தேன். அப்புறம் கோயிலுக்குலாம் போறீங்களா? அப்படி நீங்க ஊருக்கு போறீங்களா? ஊருக்கு போகல. இல்ல பாட்டி வீட்டுக்கு போவீங்களா? தான் பாடி செத்துட்டா. நீதான் உங்களோட இருக்க எல்லாத்தையும் சாப்பிடுச்சிருவியா? மண்ணுக்குள்ள போட்டு குடி தோண்டி புதைச்சாச்சு. வழிய விடுங்க. அம்மா உங்களுக்கு கூட பஞ்சாயத்து இருக்குதா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு போலுக்க. இல்ல காப்பாத்தலாம்னு நினைச்சேன். வேண்டாம், இந்த பையல நம்ப முடியாது. ஒரு ஊம கொட்ட பையன் வாயை திறக்க மாட்டான். உங்க சுவாரியை பார்த்துட்டு போவாங்க, எங்களுக்கு தெரியும். இங்க பாருமா, ஏதாச்சும் சாமான் அத்தான் கடைக்கு தான் வரணும்னு. உங்க கடையில இருக்க எல்லா சாமானுமே கொள்ள வேலை. இதுல உங்க கடைக்கு வரவளோ? நானும் அண்ணாச்சி கடைக்கு தான் போவேன். எங்க அப்பா கூட அண்ணாச்சி தான். அந்த அண்ணாச்சி இல்ல, இன்னொரு அண்ணாச்சி கடைக்கு தான் நான் போவேன். செல்வ அண்ணாச்சி கடைக்கு தான் போவேன். என் குழந்தையில எங்க கடைக்கு வரேன்னு ஆரஞ்சு மிட்டாய் தரேன். ஆரஞ்சு மிட்டாயா? என்ன சோலியா போய்கிட்டு இருக்கோம். இவ என்ன சோலி பாத்துக்கிட்டு இருக்கா? எனக்கு நேரம் இல்ல. சீக்கிரம் வழிய விடுங்க. உங்க அக்கா எங்க அக்கா முள்ளு கடிக்க போயிருக்கா. பயணி காய்ச்சதுக்கு. ஓகே, பணம் கட்டுக்கு தான் போயிருப்பா. சரி சரி, அத்தான் கடைக்கு தான் வரணும்னா ஆரஞ்சு மிட்டாய் தரணும். உனக்கு பாக்கெட்டே தரேன். எப்படி எல்லாம் அக்காக்கு குச்சி போட்டிருக்கான் பாரு. கீழே போறேன், ஒவ்வொரு தடையா வந்துகிட்டு இருக்கு. ஆரஞ்சு மிட்டாய்னு சொன்னா போதும், அப்படியே நின்றுவா. இங்க பார், இவன் உங்க அக்காக்கு கொக்கி போட்டுட்டாலே நான் தெரியுமா? அது ரொம்ப நாளா ஓடிக்கிட்டு இருக்கு. சரியான ஊமை கொட்டான் பாத்துக்க. இவங்கள உனக்கு அத்தனா வந்தா அவ்வளவுதான். விடு விடு, அதெல்லாம் ஓச்சு விட்டுருவேன். சரி நான் போய் பாத்துட்டு வரேன்னா. சீக்கிரம் ஹெல்ப்புக்கு நாங்கெல்லாம் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கோம்னா வராம முடியாது. சரி நான் போயிட்டு வரேன். நான் வந்துடுவேன். எத்தே எத்தே எத்தையா நலக்கா எத்தே. என்னட்டு எடி கொஞ்சம் பின்னாடி திரும்ப. எதுக்கு திரும்ப எதுக்கு? இல்ல வாலு முளைச்சிருக்கான்னு பாக்கதான். எரும மட்ட பையா. கிங்ஸ் என்ன? என்னது? கிங்ஸ் என்ன? என்னங்கக்கா? என்ன அது வந்துனே. சொல்லுங்கக்கா. அது வந்துனே. ஐயோ என்னங்க தட்டனியா? அண்ணே ஆமா. கிட்ட தள்ளி வாயே. கட்டுவானே. அத்தான் மறுபடியும் அடுத்து சொல்லு. சொட்டு எண்ணிடம் பத்துக்கா. நல்ல நேரம் இன்னைக்கு கொட்டலப்பா. நான் கொட்டினேன்னு உங்க அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. ஒன்னும் ஆமான்னு மண்டையாட்டு, இல்லன்னா இல்லன்னு மண்டையாட்டு. இங்க வாயேன். இவங்கிட்ட வேட்டிக்கிட்டு என்ன பாடு பாடுது ஐயா. என்னவா? அது வேற இல்ல, அக்கா ஏதோ சமரசம் பண்ண வந்திருக்காங்க. அப்படிதானக்கா? ஆஹா, ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டானே. என்ன அடியோட மக்கள் குடியோட கிளம்பி இந்த மாதிரி இருக்கு. அட செத்து போமாவா? என்ன இங்க மாதிரி இருக்கு? நம்ம வந்திருக்கால. சரி சரி விடுறா, எதுக்கு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு கொட்டே அடிடுவேன். இதுக்கு பண்ற சேட்டை ஊருக்குள்ள. சேட்டை விட்டுடா. ஐயோ முடிக்கிறாள, பாம்போல முடிக்கிறாள. ஆஹா, ஐயோ எங்க அம்மா பார்த்தவனா போச்சு. ஐயா இப்படி மாட்டிக்கிட்டேனே. நான் வீட்டுக்கு போறேன். நீ போறவளா இருக்கட்டும். ஏன் வேலை மணி மாவுல நில்லு. மத்த நேரம் உங்க அம்மா கிட்ட எப்படி சண்டை போடுவா? இருல நில்லு. தாயே விட்டுறா, போட்டோம் சின்ன பிள்ளை தானே. அப்படிலாம் விட முடியாது. இதெல்லாம் சின்ன பிள்ளை.
நம்ம ஊர்ல குரங்கு தொல்லை குறைஞ்சிட்ட, அதுக்கு பதில் வந்த வானரங்கம் தான் இதெல்லாம். குரங்கு இவளுக்கு பண்ண சேட்டை தாங்க முடியாம அப்படியே நடு காட்டுக்குள்ள போயிட்டு, நம்மளை விட இந்த உலகத்துல ஒரு சேட்டை பிடிச்ச பயவழியில் இருக்குன்னு அது பதறி அடிச்சு காட்டுக்குள்ள ஓடிட்டு. ஊர்ல மட்டும் சேட்டையெல்லாம் பயவழியில் பண்ணுது. இந்த நாள் இந்த ஊருக்குள்ள கலந்துக்கிட்டு என்ன நாட்டுடையெல்லாம் பண்ணுது தெரியுமா? ஊரையே தலைகீழ மாத்தி வச்சிருக்கு இந்த நாளும். ஒரு வீட்டுல இருந்து கோழி திருடி இன்னொரு வீட்டுல கொண்டு வித்துற வேண்டியது. வித்து என்ன பண்ணுவியா? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சைக்கிள் எடுத்து சுத்த வேண்டியது. அப்படியே ஐஸ் பெப்சி எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு, முந்தனத்து கூட நம்ம கோழி கறி தானே, அது எப்படி அம்மா வச்சாங்க? ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களே. அதுல என்ன ஃபர்ஸ்ட் நிக்க பாரு இந்த வானரங்க, எல்லாத்துக்கும் குரு. அங்க ஒரு லாஸ்ட் நிக்க பாரு, எதுவுமே பண்ணாத மாதிரி வெள்ளடிஞ்சத்த கள்ளி. என்ன அப்பெல்லாம் சொல்லாதீனே, எனக்கு கோவம் வந்துரும்னே. கோவருமா ஈசாக் மௌல ஆத்தி எங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவானோ. அப்புறம் என்ன உங்க அண்ணன் மெட்ராஸ் போயிட்டு வந்துட்டானா? வரல. எப்படி வருவான்? வர விட்டாதானே வருவான். ரொம்ப ஓட்டுதானே. இங்க பாருங்க, நாங்க ஒண்ணும் சொல்லமட சாமி கோயில துட்டுலாம் களவங்கல. கலவங்கலியா? அங்க உண்டிலேயே காணுமே. தாயே என்னன்னு சொல்லுவியா? நடிக்கிறத பத்தியால இப்பெல்லாம் சொல்லாதீனே. இப்பெல்லாம் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துரும்னே. நாங்களும் உண்டிலாம் கை வைக்க மாட்டோம்னே, சாமி கண்ணை குத்திரும்னே. அப்போ உண்டிலுக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது? கிடையாது. அப்ப எதுக்கு அப்படி ஓடி வந்தியா? அதே பள்ளிக்கூடத்துல ஒண்ணாம் அடிச்சிட்டாவல்ல, அதான் ரெண்டாம் அடிக்கிறதுக்குள்ள பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்குள்ள அதுக்கு தான் அப்படி ஓடி வந்தோம். ஞாயிட்டு நீங்க பாட்டுக்கு பஞ்சாயத்து கூட்டிட்டீங்கன்னா பள்ளிக்கூடத்தை சொல்லி கொடுத்துருவாவ. சரி போங்க போங்க போங்கல, அதெல்லாம் விட முடியாது. புள்ளியார் கோயிலையும் துட்ட காணல, சரபியார் கோயிலையும் துட்ட காணல, இந்த சொல்லமட சாமி கோயிலையும் துட்ட காணல. என்ன வேலைமணி மோல ரொம்ப இழுதா இருக்கு. நாங்க அங்கெல்லாம் கை வைக்கவே இல்லன்னு, அது வேற யாரோ வச்சிருக்காவ. அப்போ சொல்லமட சாமி கோயில கழிச்சது. இதுக்கு ஒரு கோழி திருடி வித்து அந்த சாரன் பயலுக்கு கொடுத்துருந்தா பஞ்சாயத்தே முடிஞ்சிருக்கும். இவங்கிட்ட வந்து கெஞ்சிட்டு நிக்கம் பாரு. இருந்தாலும் 40 ரூபா மிச்சம் ஆகும்லாட்டி. இன்னும் அடுத்த கோழி கிடைக்கிற வரைக்கும் அந்த 40 ரூபா தான் நமக்கு சைக்கிள் ஓட்டதுக்கு. அதுக்கு தான் இந்த சிறு முயற்சி. சரி பாப்போம். ஆனா நாம எதுக்கும் பயந்தவே இல்லைன்னு இவருக்கு காட்ட வேண்டாம். இங்க பாருங்க, நாங்க ஒண்ணும் எதுவுமே எடுக்கவே இல்லை. நீங்க சும்மா அப்படி பாத்துட்டு வந்து பஞ்சாயத்தை கூட்டிட்டீங்க. அப்படியா? தப்பு தப்பா பாத்துட்டேனோ? ஆமா. ஐயோ மான் சென்றாலே அழகா இருக்கு ஐயா, வெள்ளக்காரி மாதிரி. இது உங்க அம்மா கிட்ட பொண்ணு கேட்கேன். பொண்ணு பார்த்து இதே விட்டு எனக்கு சாந்தி முத்தம் நடக்கும். எப்படியாவது அந்த பிள்ளை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடணும்பா. அந்த பிள்ளைய பார்த்தாலே கிக்கியறத. சரி அப்போ நீங்க துட்டெல்லாம் கலவாங்கல, சொல்ல முடிய சாமி கோயில நீங்க துட்ட திருடவே இல்ல. சரி சரி, நீங்க திருடவே இல்லைங்கிறத எனக்கு நிரூபிக்க வேணுமா? சரி சரி, வீட்டுல கொஞ்சம் தூத்து பெருக்கி போட வேண்டியிருக்கு. எங்க அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, தூத்து போடுங்க பாப்போம். அப்பாட வீட்டை நான் தூக்க வேண்டியது இருந்துச்சு. நல்ல நேரம் ஆள் பார்த்துட்டான். அவ தூக்கப்படாது, இதையுமே வலிக்கும். சரி சரி, ஒருத்தரே வீட்டை தூருங்க. கொஞ்சம் பாத்திரத்தை தென்னமத்துக்கு பின்னாடி தடுத்தி போட்டுருக்கேன், அதை ஒருத்தர் கழுவி எடுத்துருங்க. கொஞ்சம் போல துணி கிடக்கு, 4 சாரமும் 5 ஒரு சட்டையும் கிடக்கு, அதை ஒரு ஆள் தோச்சு போட்டுருங்க. வீட்டெல்லாம் ஒரு ஆள் தொற்று அடிச்சிருங்க. சரியா? சரி சரி, பஞ்சாயத்து கேன்சல் ஆயிரும். வேலையை பாருங்க போங்க. சரி, நீங்க வீட்டுல செய்ய முடிய நான் பஞ்சாயத்தை கூட்டி போடுறேன். பஞ்சாயத்துல இருக்கிறது கூட 40 ரூபா வேணும், பாத்துக்கிடுங்க. சிக்கது காலே இல்ல, இவங்கிட்ட போய் சிக்கிருக்க பாரு நீ. சரி சரி, ஒருத்த தூத்து போடுங்க, ஒருத்த பாத்திரம் தைங்க, ஒருத்தங்க துணியை துவைங்க, ஒருத்த ஒட்டடிங்க. சண்டைப்படாம ஆளுக்கு ஒரு வேலையை பிரிச்சு சீக்கிரம் வீட்டை சுத்த பத்தமா இங்க பாப்போம். என்ன குளிச்சிருக்கியா? கூட்டி போய் வேலையை பொறுப்போ. இவனுக்குதான் ஒரு பிள்ளையும் பிடிக்காத, பொம்பளை பிள்ளையே ஆகாது. ஆனா இந்த பிள்ளை கிட்ட மட்டும் எப்பவும் விளையாடுதானே. போட்டி இங்க ரொம்ப சளிச்சுக்கிட்டு ஒண்ணு வேலை பார்க்கண்டா. இஷ்டம் இருந்தா பாருங்க, பஞ்சாயத்தை கேன்சல் பண்ணி போடுதேன். இல்ல வேலை பாக்குறேன். சிரம மாட்டேன். வாழ்க்கையில ஒருத்தர் பாது நீ என்கிட்ட சிக்காம இருக்க மாட்டடா. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வட்டியும் முதலுமா நான் திருப்பி கொடுக்கல. நான் இசையே இல்ல. என்ன ஒண்ணு இல்ல, வேலை பார்க்க போறேன். பார்த்தாதானே முடியும். போங்க போங்க. கடைசியில நம்மள வீட்டு வேலை பார்க்க வச்சுட்டானுவல. சரிடி, சட்டை போட்டு வேலையை பார்த்துட்டு போவோம். நான் வெளியில வச்சுலாம் வேலை பார்க்க முடியாது. எங்க அம்மா பார்த்துட்டாங்கன்னா எனக்கு கொன்னே போட்டுருவாங்க. வீட்டுக்குள்ள கிடக்க வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். என் வீட்டுல கூட நான் துணி துவைச்சதில்ல. எங்க அப்பா கெஞ்சாரு, ஒரே ஒரு சாரத்தை துவைச்சு போடுது. துவைச்சு போட மாட்டேனே. எங்க இவனை சாரத்தெல்லாம் நான் துவைச்சு பண்ணுவேன். என் நேரத்தை பத்தியா எரிச்சலா இருக்குட்டி. வீட்டுல டிவி இருக்கு தெரியுமா? தெரியும். கள்ள போயிடுவ, கை வைக்க விட மாட்டானுவ. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை
ஒளியும் ஒளியும் போடுவா பாப்போமா. இந்த பைரவ வீட்டுல இருக்கானுல எப்படி அடிச்சு பார்த்தோன்னு எனக்கு தெரியும். இவங்களை இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே அனுப்புதான். ஏன்னா அவ அம்மா வேற இன்னைக்கு இல்லையா. இன்னைக்கு நாம பாட்டுக்கு இந்த வீட்டுல இருந்து ஒளியும் ஒளியும் பார்க்கலாம். நிஜமாட்டி ஒளி ஒளியும் பாப்போம். சரி வீட்டை நடக்க வேலையெல்லாம் பாப்போம். நேராவது இல்ல வீட்டை பூரா ஒட்டை அடிக்க சொன்னான்வல. அப்போ அவளே இன்னைக்கு ரூம்ல இருக்கும். இந்த கட்டில தான் உனக்கும் எனக்கும் சாந்தி மொத்தம். ஐயோ இவளே இன்னைக்கு இந்த ரூமுக்கு வந்திருக்கா. இதெல்லாம் எப்படி ஒற்றை அடிக்க? தூரத்தை வச்சு பார்ப்பேன். எனக்கு பக்கத்துல பார்த்திருக்கு. இன்னும் அழகா இருக்கா. துண்டு துண்டு எடுக்க வந்தேன். எங்க கிடக்கு? கட்டில கிடக்கும். சரி இருங்க எடுத்து தாரேன். பொண்டாட்டி சொன்ன மாதிரியே இருக்கு. அப்போ இல்ல நான் எடுத்துட்டு போறேன். இருங்க நான் எடுத்து தாரேன். சரி பொண்டாட்டி பேசுன மாதிரியே இருக்கு. எப்படியாவது என் மனசுல கதை வாக்கிட்டு சொல்லிடணும். உன்னை ரொம்ப நாளா காதலிக்கிறேன்னு சொல்லிடணும். இன்னைக்கு சொன்ன சரிப்பட்டது. நெஞ்சில அடக்கி இதே கட்டல இவ்வளவு நாளும் இப்போ எப்படி இருக்கும் நினைச்சு பாப்போம். முதலிரவு ஆரம்பிக்கலாமா? உட்காரு. இங்க உட்காருங்க. இன்னும் நெருக்கமாவா? இதுக்கு மேல இது பத்தாது. இன்னும் நெருக்கமாவா? நீங்க இவ்ளோ பேசுவீங்களா? கழுத்துல தாலி ஏறிட்டல பேசுவேன். இப்போ நீ என் பொண்டாட்டில பயம் இல்ல. எத்தனை நாள் கண்ணு கண்டிருப்பேன் தெரியுமா? உனக்கும் எனக்கும் இதே மாதிரி நடக்க போற நாளுக்காக. இன்னையில இருந்து நீயும் நானும் ஒண்ணு, உடலாலும் உள்ளத்தாலும். இனி வெக்கம்லாம் இருக்கவே கூடாது, கூச்சம் ஆறவே இருக்க கூடாது. சரி ஆரம்பிக்கலாமா? பயமா இல்லையே? அது இருக்க போற லைட் இருக்க கூடாது. என்னாச்சு இவனுக்கு? ஆமாமா இனி லைட் அமைச்சிடணும். ஐயோ லைட் அமைச்சிட்டு புட்டுச்சு. இந்த பையவுல தூளி இருக்கு, துருமலி இருக்கு. இந்த பிள்ளையாச்சுல கணக்கு கூடாது. இவனும் உடனே இசை ஒண்ணு. என்னனே துண்டு கட்டிலாவ்? நான் ஒண்ணும் கேட்கல. இல்ல நீங்க கேட்டிலாம்ல? கேட்கணும் சொன்னோம்ல. என்னனே நீங்க கேட்டினா சொன்னல்ல? நான் கேட்கலங்கம்ல. நீ கேட்டியந்தவ சொல்லிட்டு போறா. எனக்கு வேண்டாம்டே. அப்படி சொல்லாதீனே. எனக்கு வேண்டாம்டே. அப்படி சொல்லாதீனே. அப்பாடா அம்மா வேற ஊருக்கு போயிட்டாவ. வீட்டு வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குமே நினைச்சு டென்ஷன் ஆயிட்டேன். கரெக்டான நேரத்துல வந்து சிக்கிருக்காள்வ. ஆளுக்கு ஒரு வேலை கடக்கடன்னு பாத்துட்டாள்வல. ஐயாட ஜக்கா இதுக்கிட்ட பொம்பளை புள்ளி வரும்போதோ இதே வேலையை நான் பல மணி நேரம் பார்ப்பேன். பயக்காட்டு வேலையை ஈஸியா பார்த்துவேன். இந்த பாத்திரம் தைக்கிறது, துணி துவைக்கிறதுல என்ன கஷ்டமா இருக்கு. அப்பாடா நல்ல நேரம் வந்தாலுவேன். இல்லன்னா எங்க அம்மா ஊருக்கு போயிட்டு வந்து தையா போயா நிப்பாவேன். இல்ல என்ன போட்டது போட்ட இடத்துல கிடக்குன்னு. இன்னைக்கு வீட்டு சுத்தமா இல்லையா? இனிமேல்லாம் இவ்வளவு மாட்டினாலும் பஞ்சாயத்துல நீ போட்டக்கூடாது. நேரம் வீட்டுக்கு கூட்டு வந்து வீட்டு வேலையை செய்ய வச்சிடணும். நல்ல ஐடியாவா இருக்க. அட பாவி பயலே, ஒட்டுமொத்த வீட்டு வேலையும் பார்க்க வச்சுட்டானே. நான் எங்க வீட்டுல வேலை பார்க்காம ஓப்பி அடிச்சிட்டு வந்து கடைசியில உன் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேனே. எங்க அம்மைக்கு வேலை செஞ்சு கொடுத்திருந்தா கூட சாயங்காலம் நல்லா சுடிச்சு தந்திருப்பாவன். அங்க வேலை செய்ய கறி வலிச்சு மாற்றப்பட்டு இங்க வந்து உன் வீட்டு வேலையெல்லாம் வேலைக்காரி வேலை செஞ்சு விட்டானே. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நிச்சயம் அப்படி வாங்க வேண்டாம். பொறுத்திருந்த பாரு. என்ன வேலை முடிஞ்சுதா? முடிஞ்சுது. பண்பா பண்பா பேசணும். வேலையெல்லாம் முடிஞ்சுது. அப்படி சொல்லணும். சரி சரி வா, அத்தாங்கிட்ட வா.
எங்க வாய இவ கிட்ட போட்டு கொடுத்தாதான் சரியா இருக்கும். இந்த உங்க அக்கா இல்ல அண்ணா எங்க சித்தப்பா மகன் இருக்கானே சாமு. இல்ல ஏதோ ஊருக்குள்ள அரசு போசா ஏதோ சொல்லுதாங்க, என்னமோ எனக்கு தெரியல. ஏதோ 2 பேரும் உங்க அக்காலும் உண்டு. என்னவா டேய், அவங்க 2 பேரும் அவங்க ரெண்டு பேரும் குளத்தாங்கரையில வச்சு குளத்தாங்கரையில வச்சு நீ கண்டிப்பா உங்க அம்மாட்ட சொல்லக்கூடாது என்ன, அதை சொல்லுவா. ஏடி குளத்தாங்கரையில வச்சு 2 பேரும் என்ன பண்ணாவ அது வந்து என்ன ஒரு வாட்டி மாறி பண்ணணும். லட்சுமி அக்காலும் மாட்டினால எதுக்கு எதுக்கு நீ சொல்லு பாப்போம். அவங்க ரெண்டு பேரும் அதுதான் சாமுன்னு உங்க அக்காவும் ஏதோ சொல்லணும்னு நினைச்சு சொன்னேன். ஏன்னா நீ எங்க வீட்டுல எல்லாம் பாத்து கொடுத்தல. அட பாவி சின்ன பையன் தான் நிரூபிச்சுட்டானே. இல்ல அது சொல்லதுல நான் சொல்லுவேன். ஆளுதான் வளர்ந்துருக்கான், இன்னும் சின்ன பையன் தான் நிரூபிச்சுட்டு இருக்கான். ஏதாவது ஊருக்குள்ள 10 வச்சிரும். இல்ல வேண்டாம் சொன்ன கேள்ல சும்மா இல்ல போட்டு கொடுத்துருவான். எட்டி உங்க அக்கா இருக்கல்ல இயலு, அவளும் சாமுன்னு அதான் எங்க சித்தப்பா பையன் இருக்காம்ல சாமு. இல்ல வேண்டாம்ல விடல, இவன் அப்பப்ப சின்ன பையன் தான் நிரூபிச்சுட்டானே. இலே நீ வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு தெரியுதெல்லாம். இந்த மாதிரி ஞாபகம் உங்க அம்மா சொல்லிருந்தே. ஓ அத்தான் அவங்க கடைக்கு வர சொன்னாவளோ. கடைக்கு போனா ஆரஞ்சு மிட்டாய் கிடைக்கும், வீட்டுல போட்டு கொடுத்தா என்ன கிடைக்கும்? இது என்ன சொல்லுவியா? உன்னதாண்டா நான் போட்டு கொடுப்பேன். நீ பெரிய ஆயிட்டியா? இல்ல இல்ல இந்த பிள்ளைங்க சடங்கு வைக்கிறாள் அதான் கேட்டேன்.